அன்பர்களே, பிரம்மச்சரியம் என்பது அருமையான வரப்பிரசாதம். வானுலக இன்பத்தை இவ்வையகத்திலேயே அனுபவிக்க ஆசைப்படுகிறவர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும். பிரம்மச்சரியத்தினால் உள்ளம் உறுதியடையும், உடல் உரம் பெறும், முகத்திலே ஞான ஒளி முகத்திலே ஞான ஒளி வீசும். ஆமா, இப்ப நம்ம முகத்துல ஞான ஒளி வீசுதோ? வீசும் வீசும். பிரம்மச்சரியம் சினத்தை அடக்கும். சினத்தை அடக்கினால் சிந்தை அடங்கும். ஆமா, சிந்தை அடங்கினால் சிங்கத்தை அடக்கலாம். ஆஹா, சிங்கத்தை கூட அடக்கலாமா? நீர்மேல் நடக்கலாம், நெருப்பில் படுக்கலாம், காலனை தடுக்கலாம், ககனத்தில் பறக்கலாம். ஆஹா ஆஹா, நான்சென்ஸ். முத்தழகு சந்தை கிடையா? பைத்தியம். குடும்பம்னா இப்படிதான் இருக்கும். ஆமா, குடும்பம். டசன் கணக்குல குழந்தைகளை பெத்து வச்சுக்கிட்டு குடும்பம் ஆமல குடும்பம். இதுக்கு நாமல்ல வருத்தப்படணும். இனிமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் இவ்வளவுதான் குழந்தைகளை பெத்து வச்சுக்கலாம்னு ஒரு கட்டுப்பாடு சட்டம் வரணும்டா நம்ம இந்தியாவில. இனிமேலாவது பிரம்மச்சாரியா இருந்து சொல்லடா. பிரம்மச்சாரினா என்னங்க? பிரம்மச்சாரினா பிரம்மச்சாரி. இதுக்குதான் கல்வி அறிவு வேணுங்கிறது. இடியாய். என்னடி அம்மா பார்வதி, உன் பிள்ளையினுடைய பிரம்மச்சரியம் முத்திக்கிட்டே போகுது. ஏண்டா கணபதி, எப்போதாண்டா உன் பிரம்மச்சரியத்துக்கு ஒரு முடிவு வரும்? வராது, ஒரு நாளும் வராது. அமெரிக்கா அணுகுண்டை கைவிட்டாலும் சரி, ரஷ்யா ஹைட்ரஜன் குண்டை கைவிட்டாலும் சரி, இந்தியா அகிம்சையை கைவிட்டாலும் சரி, இந்த கணபதி தன்னுடைய பிரம்மச்சரிய லட்சியத்தை கைவிட மாட்டோம். நிறுத்துறா, பெரிய லட்சியவாதிக்கு பிறந்த பையன். ஆமா. ஏண்டா கணபதி, காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணாதானடா எங்க காலத்துக்குள்ள ஒரு பேரம்பேத்தியை பார்த்து ஆனந்தப்படலாம். பொழுது விடிஞ்சு பொழுது போனா இதானா? கல்யாணத்தை பண்ணிக்க பிள்ளைய பெத்துக்க, கல்யாணத்தை பண்ணிக்க பிள்ளைய பெத்துக்க. அப்படி என்ன இப்ப உலகத்துல பிள்ளை பஞ்சம் வந்துட்டுது? அதான் ஒரு நாளைக்கு 72,000 குழந்தை பிறக்குதாம. அறிவு கட்டவனா இருக்க, உலகத்தை பத்தி ஏன்டா பேசுற? வீட்டுல பூவான்னு கத்துறதுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அதுக்கு என்ன? இந்தியாவிலதான் அநாத குழந்தைங்க ஆயிரக்கணக்கில் இருக்க. ஒன்னு ஒரு 7-8 பிடிச்சு கொண்டாந்து கத்த விடுங்களேன். அது ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடா, நான் பிரம்மச்சாரியா இருந்திருக்கணும். ஆமா ஏஜமா. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவுதான் என்ன? என்ன பண்ண சொல்ற? வேணா அவனை கட்டி வச்சு உதைக்கலாம். எப்படி பண்ணி வைக்கிறது? என்ன நல்ல அழகான பெண்களோட பழக வச்சா அவரு மனசு மாறினாலும் மாறிடும் ஏஜமா. ஆமாண்டா, இந்த பிள்ளைய பெத்த லட்சணத்துக்கு அந்த உத்தியோகம் ஒண்ணுதான் பாக்கி. அடப்படப்படப்படா. அப்ப உன்னை செய்யுங்க ஏஜமா, உங்க தங்கச்சி மகனை வரவழைச்சு சின்னையாவுக்கு புத்திமதி சொல்ல சொன்ன சின்ன சிரிச்சுங்க அவங்களே கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க. அட, உனக்கு யாரும் மூளை இல்லைன்னாங்களே. அது இல்லாதவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க ஏஜமா. சரிதான். அப்போ பார்வதி, நம்ம அம்பலவாண வர சொல்லி லெட்டர் எழுதி விட்டுமா? ஏன், ஒரு தந்தி தான் கொடுத்து வைங்களேன். மிஸ்டர் அம்பலவாண, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா என்னவா? வருஷம் பூராவுமே இந்த காலேஜ் இருக்க கூடாதா? அப்பா, ரொம்ப தேங்க்ஸ். அப்பா கணேசா, விக்னேஸ்வரா, நானும் பத்மினி இந்த வருஷம் பாஸ் ஆக கூடாது. உனக்கு 1100 தேங்காய் கூற விடுறேன்டா எங்க அப்பா. பப்பி, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம், ஆஃப்டர் மேரேஜ், பெண்ணிக்கு தருவாத்த. ஷாதி ஹோனே கே பாத், மதுவே முகித மேலே கல்யாணத்துல சேஷம். புரியுது, அதுதான் எப்போன்னு கேக்குறேன். யாராம தேனை குடிக்கும் போது தேள் கொட்டின மாதிரி? வாடா ராவு காலம், நான் இங்க இருக்கிறது உனக்கு அப்புறம் தெரியும்? உங்களை எனக்கு தெரியாதுங்களா? வீட்டுல எல்லா பணம் இங்கதானே இருக்கு போறீங்க. என்னடா தம்பி இது? அட்டை மாதிரி விடமாட்டான் அந்த பையன். நம்மள ஸ்டார்ட் இமீடியட்லி
டு டிஸ்கஸ் கணபதிஸ் மேரேஜ். பாலசுந்தரம். வெரி குட். பத்தி நானும் உங்க கூட மெஜராவுக்கு வர்றேன். ஆஹா, ரொம்ப பிரமாதம். எஜமா எஜமா பக்கத்துல வந்துட்டாங்க. நமஸ்காரங்க எஜமா. மங்களம் உண்டாகட்டும். வீட்டுல எல்லாரும் சமைச்சீங்களா? நான் கூட வரலான்னு இருந்தேங்க. வாங்க எஜமா. வாடாப்பா. வரேன் மாமா. வாப்பா. வரேன் சார். உட்கார். என்ன வீட்டுல எல்லாம் சௌக்கியம் தானே? ரொம்ப சௌக்கியம் தான் மாமா. கல்யாண விஷயமா என்னமோ பேசணும்னு தந்தி கொடுத்திருந்தீங்களே. ஆமா. கணபதி சம்மதிச்சுட்டானா? அவன் சம்மதிச்சுட தந்தி ஏன் வருது? அழைப்பில்ல வந்திருக்கோம். என்னடா இப்படி திடீர்னு வந்துட்ட? ஆமா, நம்ம போண்டாஸ் எல்லாம் எப்படா இருக்கான்? அவன் முன்ன விட கொஞ்சம் உப்பி இருக்கான்டா. ஆமா, இந்த குரங்குமணி அவன் பிரம்மச்சாரியாவே இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான்ல. ஆமா, இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அப்படி செஞ்சிருந்தாதான் பரவாயில்லையே. பின்ன இப்ப பைத்தியம் முடிச்சு தெரு தெருவா அலையறான். ஏண்டா? சரியான வயசுல கல்யாணம் பண்ணிக்காததுனாலதான். உண்மையாவா? ஐயோ, இதனடா கூத்து? கூத்தும் இல்ல, நாடகம் இல்ல. இது லேட்டஸ்ட் அமெரிக்கன் ஆராய்ச்சி. சரியான வயசுல கல்யாணம் பண்ணிக்கல, அவனோட மூளை நரம்பு பட்டான்னு தெரிச்சு அவனுக்கு பைத்தியம் முடிச்சிடும். பைத்தியம் முடிச்சிருமா? ஏன்டா அப்பா ரொம்ப பிஸியா இருக்கிறாங்களா? உங்களை ஆண்டு விழாவுக்கு போக சொன்னாங்க. என்ன இருக்காங்கப்பா? பிஸியா. ஐயோ, வேற வேலை இல்ல. என்னப்பா அது வெறுப்பா தூக்கி போடுற? பழைய மாணவர் சங்க ஆண்டு விழா. அது இருக்கட்டும். இங்க டான்ஸ் ஆன் டான்ஸ் பாத்தியா? டின்னர்ல டான்ஸ், டீ பார்ட்டில டான்ஸ், படத்துல டான்ஸ், பள்ளிக்கூடத்துல டான்ஸ், கல்யாணத்துல டான்ஸ், கண்ட இடங்கள் எல்லாம் டான்ஸ். சகிக்கலப்பா இது. அம்பலம், இன்னொரு 50 வருஷத்துக்கு யாருமே டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு நம்ம இந்தியாவுல ஒரு சட்டம் வரணும். ஆமா, நீ சர்வாதிகாரியா வரும்போது அந்த சட்டத்தை போட்டுக்கலாம். இப்ப ஆண்டு விழாவுக்கு போயிட்டு வா. வாட, வேற வேலை இல்லை. உன்னை ஒரு மனுஷன் மதிச்சுதானே இந்த பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்கான். ஆமா, அதுக்காகவாது போயிட்டு வா. டேய், அப்ப நீங்க வாடா போலாம். நம்மள டச் பண்ணாத, டேஞ்சர். நமக்கு வேற வேலை இருக்கு. இன்னைக்கு நான் அம்பாளை தரிசிக்க போகணும். என்னப்பா இது? தாலாட்ட ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமாமா, நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா உங்க அம்மாவா இருக்கா? நான் தானே தாளாட்டணும். அப்படின்னா இப்பவே ஒரு பொம்மையை வாங்கி வச்சு பால் ஊத்தி பழையக்கங்க. ஆமா, எங்க போயிட்டான் இந்த பையன்? டேய் சிவகுழந்து, டேய் எங்க தொலைஞ்சு போனா? இங்கே ஏஜமா. என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த? ரேடியோ கட்டுக்கிட்டு இருந்தேன். இல்ல இல்ல, ரேடியோ தொடச்சிக்கிட்டு இருந்தேன். சாமி தரிசனத்துக்கு போயிட்டு வரேன். அப்படியா? நானும் வரேன். இந்த காலத்துல படிச்ச பிள்ளைங்களுக்கு கோயில் குளம்னாலே கொமட்டு. எட்டிக்காய செஞ்சு மாதிரி. நம்ம பத்மினிய பாத்தியடா? ஆமாங்க, பரீட்சை எழுதிருக்காங்கல்ல, பகவான கொஞ்சம் அட்வான்ஸ்லயே பார்த்து வைக்கிறாங்க. குட் ஈவினிங் சார். வாங்க வாங்க. ஆமா, என்ன அங்க ஆண்டு விழா விட்டுட்டு இங்க வந்துட்டீங்க? விழா இன்னைக்கு ஒழுங்கா நடக்கணும்னா உங்க உதவி தேவை. ஏன் தலைமை வகிக்கணுமா? சரி, மாலையை நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம். பிரசங்கத்தை மட்டும் நீங்க எழுதி கொடுத்துடுங்க. ஐயா வெளுத்து கட்டி விடுவாரு. அது இல்ல, இன்னைக்கு மேனகாவா நடிக்க இருந்த சுகுணாவுக்கு கடுமையான ஜுரம். சரிதான், ஸ்டேஜ பாக்குறதுக்கு முன்னாடியே ஜுரம் வந்துடுச்சா? இன்னைக்கு பத்மினி தான் ஆயிட் பண்ணணும். நீங்களும் பத்மினியும் தயவு பண்ணலன்னா? பண்ணிட்டா போச்சு. என்னப்பா இது? எனக்கு ட்ரெயின்ல வந்ததுல காலு சுளுக்கி இருக்குப்பா. ஆடவே வேண்டாம் பத்மினி. நீ மேனகா ட்ரெஸ்ல அப்படி ஸ்டேஜ்ல வந்து நின்னா ஜனங்களுக்கு இது இந்த லோகமா இந்த லோகமான சந்தேகம் வந்துடாது. ஆமா ஆமா, 3ஆம் வருஷம் நாடகத்துல பத்மினி கண்ணகியா வந்து அந்த பாண்டியன் தர்பார்ல என் பதியை பார்த்தீரா, என் சுவாமியை பார்த்தீரா, அவருடைய களங்கமற்ற முகத்தை கண்ணால் கண்ட பிறகுமா கல்வன் என்று கூறுகிறேன். ஐயோ தெய்வமே,
என் கணவனா கள்வன், கட்டின மனைவியாக என் கால் சிலம்பை விற்க வந்தவனா கள்வன். வேந்தே, எங்கே உன் நியாயம், எங்கே உன் நேர்மை, எங்கே உன் தீர்ப்பு, எங்கே உன் குற்றம்? நீ ஒரு நீதிமானா? இது ஒரு நீதிமன்றமா? ஏற மாட்டீங்களே? ஆமாமா, நேரமாயிட்டது. சுத்த அவசரம் தெரியாத பையன். சேரதா ரசைய வேடாமா? ஹலோ, யாரு? ஹலோ, பத்மினி வீடு தானே? நீங்க யாரு? நானு பத்மினியோட ஃப்ரெண்டு. தப்பி இருக்காளோ? கொஞ்சம் இருங்க. அம்மா பத்மினி, என்னப்பா? இந்தாம்மா. ஹலோ, பத்மினி பேசுறேன். அம்மா ஹரிச்சந்திரி. இங்க அம்பலம் பேசுறேன். யாரம்மா அது? ஜஸ்ட் மினிட் ப்ளீஸ். வந்து என் ஃப்ரெண்டுப்பா, அம்புஜம். அம்மா, குரல் என்னமோ மாதிரி இருந்தது. ஆமாப்பா, எப்பவுமே அவ சாரீரம் கொஞ்சம் கரகர பிரியா. ஹலோ. அம்மா தாயே, நேத்து பார்க்கல காத்து காத்து. எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கடி, எதிர்பாராம ஒரு டான்ஸுக்கு போக வேண்டியதாயிட்டது. இப்ப வரேன். எங்க? அங்கதான் டி. பார்க்குக்கு தானே? ஆமா. ஆல் ரைட். அப்பா, என் காலேஜ் ஃப்ரெண்ட் அம்புஜம் இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை போய் பார்த்துட்டு. ஏம்மா அவளை இங்க வர சொல்ல? நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். டிரைவர் இல்லையம்மா? வேண்டாப்பா, காரை எடுத்துட்டு போறேன். அம்மா, ஜாகிரதையா போயிட்டு வாம்மா. பெரிய பச்சையா, பெரிய பச்சையா, அடிப்படி விடையா. ரத்தமெல்லாம் போயிட்டுதே, எலும்பெல்லாம் முடிஞ்சிருக்கும் போல இருக்கு. யாரு காரு? இந்த மாதானுங்க, இந்த மாதம். யார் உனக்கு லைசன்ஸ் கொடுத்தது? கண்ணை மூடிட்டு காரை ஓட்டுறதுக்கு ரீதியா வெட்டவில்லையா? சார், என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டு. ஒண்ணும் விளக்க வேண்டாம். இனிமே பெண்கள்லாம் கார் ஓட்டக்கூடாதுன்னு இந்தியாவுல ஒரு சட்டம் வரணும். அட சும்மா இருந்தா ஏன்டா வேண்டாம் பண்ண? நீங்க சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கார் அங்க இடிச்சு ஆளை இங்க தூக்கி போட்டிருக்கேன். தூக்குங்க எஜமா. அடே 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 வேண்டாம் அடே 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 மெதுவா தூக்கு. அடே சும்மா இல்ல, நீங்க சும்மா இருங்க. அடே எனக்கு கீழே விடுறா, நானே நடந்து வரேன். சார் போமே. சார் வந்து இந்தாமா, நீ போயிடாத, பின்னாலே வா. உயிர் போகாத போகாத. நீ போய் எஜமா மேல காரியம். நீ வேற பாட ஆரம்பிச்சிடாத. உன் மகன் ஆடுறதே போதும், எனக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல கன்றாவியப்பா அது. ஒதுங்கம்மா, தள்ளு தள்ளு தள்ளு. வேணாண்டா கணபதி. அப்பா நீ சும்மா இருப்பா. வேண்டாம் நீ சொல்லாத. நீ பேசாத பாட. இது என்னடா ஃபேன் ஆஃப் பண்றா? குளிர்றா, ஆஃப் பண்றாத. ஐயோ என்ன குளிர்தா? ஐயோ காக்க வந்துட்டடா டேய். இல்ல இல்ல ஜன்னியே வந்துட்டு. ஐயோ டாக்டர் கூப்டா, டாக்டர் கூப்டா. டாக்டர் வேணாண்டா கணபதி. நீ சும்மா இருப்பா. ஓ கர்மம் கர்மம். அப்படியே என்ன போட்டு பதுக்கிறதுக்கு ஒரு குழியை வெட்ட சொல்லுங்கடா. சரிதான்ப்பா. என்ன அட பாவம், நீ ஏன் மன்னிக்கிற? போமா. ஏய் நில்லு, வாங்க. இந்தாமா
இதுல உன் விலாசத்தை எழுதி வச்சுட்டு போ. விலாசம் எல்லாம் எதுக்குடா டேய்? சும்மா இருங்கப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. எப்படியாவது போடா. சரிதான்ப்பா. சார் கொஞ்சம் பேனா. ஏன் பேனா கூட கிடையாது? சார் நான் 5 வருஷமா கார் ஓட்டுறேன், ஆக்சிடென்ட்டே நடந்ததில்லை. எங்க அப்பாவும் 50 வருஷமா நடந்துதான் போயிட்டு இருக்காரு, ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆளானதில்லை. என்னம்மா முழிக்கிற? சீக்கிரம் எழுது. நளினி 50 திருச்சி ரோடு. சரி சரி, நீ போ, உன்னை நான் கோர்ட்ல பேசிக்கிறேன். என்ன சார் இது? பெயிண்ட்டுக்கும் பிளட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியலையா? இல்ல. ஏன்பா பெயிண்டர், நீயாவது சொல்லப்படாது பெயிண்ட்னு? என்ன சொல்ல விட்டா தானுங்களே. நல்ல வேலை நீங்களும் பெயிண்டர் வரல, என்ன புள்ளையாண்டா என்ன உயிரோட போதிச்சிருப்பான். நான் வரட்டுமா? வரேங்க. ஏதுடா பையே? பாத்தீங்களாப்பா, பைய வச்சு விட்டு பேனாவை கொண்டு போயிட்டா அந்த பெண்ணு. அட சே 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 சே, என்ன ஞாபக சக்தி! ஞாபக சக்தி இல்லாதவங்களுக்கு எல்லாம் 6 மாசம் கடுங்காவல்னு இந்தியாவில் ஒரு சட்டம் வரணும்ப்பா. சரிதான்டா பார்லிமெண்ட். ஆமா. அந்த பொண்ணு அட்ரஸ் வாங்கினே எங்க? ஆமா வாங்கினேன். எங்க இது? சட்டம் வந்தா முதல்ல ஒன்ன தாண்டா உள்ள தள்ளுவாங்க. இதோ இருக்கப்பா. சரி சரி, கொண்டு போய் கொடுத்துட்டு வா. சரிதான்ப்பா. அப்புறம் அப்புறம் என்ன, பொய்ய ட்ரெஸ் கொடுத்துட்டு வந்து சேர்ந்தேன். இப்படி ஒரு இடைஞ்சலா நமக்கு? ஆமா, யார் அந்த சதிகாரன்? அது ஒரு அரை பைத்தியம். பப்பி, அந்த புறாக்கள் 2 என்ன பேசிக்குது தெரியுமா? தெரியுமே. என்ன? அதுவா, இந்த ஜனங்களுக்கு எப்பதான் புத்தி வரப்போகுதோன்னு பேசிக்குதுங்க. என்னது? ஆமா, அந்த புறாக்களுடைய வாழ்க்கையில ஏழை இல்ல, பணக்காரன் இல்ல, போட்டி இல்ல, பொறாமை இல்ல, சூது, சுயநலம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே இல்ல. நம்ம பார்த்தாவது இந்த ஜனங்க திருந்தி வாழக்கூடாதான்னு ஏங்குதுங்க. ஏங்கும் ஏங்கும். பப்பி, இந்த கொடி எவ்வளவு அழகா இந்த மரத்தை தழுவிக்கிட்டு இருக்கு பாத்தியா? ஆமா, ஆதரவு இல்லாதவங்களை எல்லாம் காப்பாத்துற கருணை உள்ளம் படைச்ச வள்ளல் மாதிரி இல்ல? ஆமா, வள்ளல் மாதிரி இருக்கு. பப்பி, சூரியனை கண்டதும் இந்த தாமரை ஏன் மலருது தெரியுமா? தெரியும். அதாவது சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் படும்போது மலரின் மேல் படிந்திருக்கும் பனித்துளிகள் மறைகின்றன. ஒளிக்கிரணங்களின் வெப்பம் அதிகமாகும் போது மலரின் இதழ்கள் உலர்கின்றன. ஐயோ, உலர்ந்த இதழ்கள் விரிவடைகின்றன. இதைத்தான் வளர்ச்சி என்கிறோம். ஆகவே சூரியனுடைய அம்மா அம்மா வாத்தியார் அம்மா, போதும் நிறுத்து. போதுமா? சரி மிஸ்டர் அம்பலம், என்னங்க அந்த செவ்வானம் என்ன சொல்லுது தெரியுமா? போதீத அடையப்பா அம்பலம், இந்த பொண்ணு மகா வாயாடி, பேசாம காவிய கட்டிக்கிட்டு சன்னியாசியா போய் தொலைடாங்குது. ஏயா, இதுதானே திருச்சி போற ரோடு? ஆமா, திருச்சி போற வரைக்கும் இதே ரோடு தானுங்க. நளினி வீடு தானே? வெரி குட்.
சங்கிலி. என்னம்மா விளையாடுற? நளினி எங்க? நளினியா? நான்டா. நீயா? அன்னைக்கு சாயந்தரம் என்ன பார்க்க வரதா சொல்லி ஏமாத்திட்டே இல்ல? ஆமா. என்னம்மா வளர்றிய? உன்னை இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்லையே. என்னை விட்டோடாதேடா ராம. சரிமா சரிமா, பொண்ணு சங்கிலி அறுத்துக்கிட்டு நிக்குது. ஓடியாங்க ஓடியாங்க. என்னையா அந்த பைத்தியத்துக்கிட்ட பேசிக்கிட்டு நிக்கிற? ஐயோ, இது பைத்தியமா இது? அடே நீதானா? பொய் அட்ரஸ் கொடுத்து ஏமாத்திட்டு வந்துட்டீல? ஓட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வந்தாவது இந்தாவது ஓட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஓஹோ, நானா? யாரு? ஒண்ணுமில்ல, இங்க காரு ரிப்பேர். அடே, ரொம்ப நரஞ்சிட்டீங்க போல இருக்கு. இப்படி உள்ள வாங்க. இது உங்க வீடு மாதிரி தான். சும்மா உள்ள வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. உட்காருங்கம்மா. உட்காரம்மா, சும்மா உட்காரம்மா. மீனாட்சி, மீனாட்சி, பார்த்தா பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி இருக்கு. அவங்களுக்கும் காத்து. இந்தா. தேங்க்ஸ். மறந்துட்டேன். அது மட்டுமா? பேனாவை திருப்பி தர கூட மறந்துட்டேன். ஓ, ஐ எம் வெரி சாரி. இந்தாம்மா. ஐயோ, இதெல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல, சும்மா சாப்பிடுங்க. என்னங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க போல இருக்கு. சந்தோஷமா அப்படியே புறப்பட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இதுதானே அனுபவிக்க வேண்டிய பருவம். இதுதான் அனுபவிக்க வேண்டிய பருவம். பொண்ணு எப்படி இருக்கா பாத்தீங்களா? தங்க விக்கிரகம் மாதிரி. ஆமா, என்ன அடக்கம், என்ன ஒடுக்கம். 1000 வருஷம் தவம் பண்ணாலும் இப்படி பொண்ணு கிடைக்குமா? ஆமா, நம்ம பிள்ளைக்கும் வந்து வாச்சால ஒருத்தி. அதுக்கு என்ன பண்றது? இந்த மாதிரி பொறுத்து லட்சத்துல ஒண்ணுதான் அமையும். ஓ, மழை விட்டு போச்சே. ஆமா, விட்டு போச்சே. அம்மா, நாங்க வர்றோம். ஆமா, வரோம். ஏம்மா, காரு? டாக்ஸில போறேன், வீட்டுக்கு போய் டிரைவர் அனுப்புறேன். சரிம்மா. குட் பை. ஆமா ஆமா, இதுதானே அனுபவிக்க வேண்டிய பருவம். 1000 வருஷம் தவம் பண்ணாலும் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமா? இந்த மாதிரி பொருத்தம் லட்சத்துல ஒண்ணுதான் அமையும். பியூட்டிஃபுல், மார்வலஸ்.
அன்பே, அருகே வா. கண்ணின் மணியே, கட்டி கரும்பே, டார்லிங், மை டார்லிங், தன்மதியே, தங்கச்சிலையே, வண்ண மயிலே, வான் நிலவே, இதோ வந்து விட்டேன். தங்கமே, என்னை தவிக்க விட்டு எங்கே சென்றாய் இன்பமே? யாரவன்? இரும்பு போன்ற என் ஹிருதய கோட்டையை பிளந்து அதனுள் செல்லும் சக்தி உன் ஒருத்திக்குத்தான் இருந்தது இந்த உலகத்திலே. அம்பலம்? ஆமாடா, அம்பலம். உன் விஷயமெல்லாம் அம்பலம். டே கணபதி, உன்னை சரியா மோகினி பிடிச்சிருக்கா. மோகினியா? அம்பலம், நீ நினைக்கிறபடி இல்ல. ஒரு வினாடி உறுதி தளர்ந்து போனது என்னமோ உண்மை. உடனே என்னுடைய மனோ தைரியத்தினாலே, லட்சியத்தினுடைய உறுதியினாலே, விளக்கமாத்து கட்டையினால, லட்சியமாவது உறுதியாவது, நான் சொல்றத கேளு, நீ இமீடியட்டா கல்யாணம் செஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல பைத்தியம் பிடிக்கும். காகிதத்தை தின்னுவேன், வேட்டிய கிழிப்பேன், தெரு தெருவா ஓடுவேன். காலி பசங்க எல்லாம் உன்னை கல்லால அடிப்பானுங்க. உன் உடம்புல காயம்பட்டு ரத்தமா கொட்டும். எல்லாரும் உன்னை பைத்தியக்காரேன்னு காரி துப்புவாங்க. இந்த அவமானம் தாங்க முடியாத உங்க அம்மாவும் அப்பாவும் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்குவாங்க. இது உனக்கு இஷ்டமா? இல்லடா அம்பலம், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் எல்லாம் பிரம்மச்சாரியாவே. மாணிக்கமும் மண்ணாங்கட்டியும் ஒன்றாகுமாடா? ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் உலக பந்தத்தை வெறுத்தவர்கள். இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாதவர்கள். நீயோ உலக பந்தத்தில் உழலும் ஒரு சாதாரண பிரகிருதி. எந்த வெறுப்பை வெறுத்தாய்? எந்த பந்தத்தை துறந்தாய்? ஏதோ அரையணா புத்தகத்தை படித்துவிட்டு இயற்கைக்கு மாறாக பிரம்மச்சரியம் என்று உளறுகிறாய். இதை கேளடா முட்டாள். காதல் இல்லாத மனிதன் களிமண்ணுக்கு சமானம். சாவதற்குள் ஒரு முறையாவது காதல் செய்ய என்று கூறியுள்ளான் ஒரு மேல்நாட்டு அறிஞன். காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், ஆகையினால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்று கூறியுள்ளான் அமரகவி பாரதி. அது மட்டுமல்ல, காதலின்றேல் சாதல் என்றார். அம்பலம், நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா ஷட் அப். என்ன சொல்லுகிறாய்? மனமா அல்லது மரணமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமா, மாமா, என்னடா கணபதி கல்யாணத்துக்கு சொல்லுடா. சம்மதிச்சுட்டான். சமாளிச்சானா? சவால்கிட்ட அம்பரம், நீ தாண்டா ஆம்பளை சிங்கம். பார்வதி, 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 எஜமா எஜமா ஒண்ணு போட. கணபதி, கணபதி, என்ன என்ன பார்வதி கல்யாணம். என்ன இது? பார்வதி கல்யாணம். பார்வதிக்கு கல்யாணமா? என்ன உளறீங்க? அடே, ஆமா ஆமா, கணபதி கல்யாணம். நம்ம கணபதி கல்யாணம் பண்ணி சம்மதிச்சுட்டாண்டி. அப்படியா? சம்மதிச்சுட்டானா? நிஜமாவா? பிள்ளையாரப்பா, உனக்கு 100 தேங்காய் அடிக்கிறேன்டாப்பா. காளியாத்தா, காளியாத்தா, என்ன சட்டா? நம்ம ஐயா கல்யாணம் பண்ணிக்க போறாருடி. ஐயோ, அப்ப நம்ம அம்மா நிலைமை? அடி போடியும் மூணா. சின்ன எஜமானுக்கு கல்யாணம்னா? அப்படியா? ஆமாண்டி, இனிமே நாமும் பிரம்மச்சரியத்தை விட்டுடலாம். ஆமா, நானும் கேட்டேன். பார்வதி, இந்த பாரு, உன் புள்ள திரபதி இல்லாத பையன். வேதாளம் மறுபடியும் முறுக்கு மரத்துல ஏறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சு. ஆமா, ஆட்டிட்டு வர சொல்லி எழுதி போடுங்க. ஏண்டி சாஸ்திரி, எப்படி உனக்கு? அவளுக்கு என்னடி மதியில மாப்பிள்ள காத்துக்கிட்டு இருக்காரு. ஏண்டி காவேரி, சாவித்திரி பட்டணத்து மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இந்த பட்டிக்காட்டையே மறந்துடுவா இல்ல? ஆமா ஆமா. ஏண்டி உங்க அப்பா எப்படி இருப்பாரு? மக்காட்டு இருப்பாரு. ஜோரா இங்கிலீஷ் எல்லாம் பேசிக்கிட்டு ஜோரா மாதிரி இருப்பாரு. சாப்பிட்டுக்கிட்டே இப்ப மனசுல இருக்கிற ஆசை அவளை அறியாமே வெளி வந்துருச்சுடி.
மைத்துனர் திரு கோதண்டம் அவர்களுக்கு பாலசுந்தரம் எழுதி கொண்டது. இப்பவும் எனது குமாரன் கணபதி கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டான். கேட்டியா? என்ன திமிரு அந்த பயலுக்கு? என்னங்க இவன் மகன் கல்யாணம் செய்து கொள்ள சம்மதிச்சிட்டானா, அதுக்காக நம்ம பொண்ணு அழைச்சிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகணுமா? எப்படி போலப்பாத்த போக்கடா பசங்க. அடே அப்பா, இதுக்கா இப்படி குதிக்கிறீங்க? என்னடி இது? பின்னவா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நாம அங்க போனா என்ன, இல்ல அவங்க இங்க வந்தா என்ன? ஆமா, அவனுக்காகத்தானே நம்ம சாவித்திரி நிச்சயம் பண்ணிருக்கிறோம். ஆமா, வெறும் சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காம காலா காலத்துல காரியம் முடியுறத பாருங்க. அப்ப சரி, வீட்டு தேவதை சொன்னா மாட்டேன் நான் சொல்ல முடியும். கட்டு மூட்டைய. என்னம்மா அது? ஒண்ணும் இல்லப்பா. விசாலா, விசாலா, ஏங்க சாத்துக்குடி பழத்துல நல்லதா பார்த்து ஒரு 50 எடுத்து வை. நம்ம தோட்டத்து பழம்னா பாலசுந்தரம் முனிசாவே முழுங்கிடுவான். ஓ, இந்நேரம் இங்கதான் இருந்தியாம்மா? ஆமாம்மா. சரி, உன் துணிமணி எல்லாம் எடுத்து வைப்பா. அம்மா, அப்படியே பத்மினியும் பார்க்கணும்மா, ரொம்ப நாளாச்சு. மதுரையில தான் இருக்க போற, பார்த்துக்கிட்டே இரு. இந்த வருஷம் சாத்துக்குடி ரொம்ப பிரமாதம். தேனாட்டம் இருக்குது போ. அப்போ இந்த தை மாசத்துலயே முகூர்த்தம் வச்சுக்கோமா? சரி அண்ணா, மேல போவோமா? ஏன் குறை கீழே இறங்கி வரமாட்டாங்களே? அட சரிதான் வாப்பா, நீ ஒரு விதண்டா வாதக்காரன். ஏன்பா கோதண்டா, இந்த வருஷம் கரும்பு நல்ல விளைச்சல் தானே? பரவாயில்ல. நீ எப்பதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். வாங்க மாமா. ஆமாப்பா, உட்காரு கோதண்டா, உட்காருப்பா. அம்பலம் கோதண்டா, இவனை தெரியுதா உனக்கு? தெரியலையே. அட என்னப்பா, என் தங்கச்சி மகன். நம்ம காமாட்சி மகனா? நான் திருச்சா இருக்கும் போது பார்த்தது. ஆமா, இப்ப பெருசாயிட்டான். தம்பி, இத பாரு, சாவித்திரி வந்திருக்கா. ஹலோ. கண்ட்ரி கண்ட்ரி. ஓ, அம்மா, இவங்களுக்கு காபி டிஃபன்லாம் அதெல்லாம் ஆச்சப்பா. ஆமா, என்ன எல்லாம் இப்படி திடீர்னு? ஏப்பா அம்பலம், எதுக்கும் அவன் கல்யாணத்துக்கு முந்தி ஒரு தடவை பொண்ணை பார்த்து விடுறது நல்லது இல்லையா? ஆமா ஆமா. பொண்ணா? ஆமாண்டா. என்ன ஆமாண்டா? என்ன கேட்காம யாரம்மா உன்ன இந்த ஏற்பாடுலாம் செய்ய சொன்னது? பொறுமையா பேசுடா. ஏற்பாடு பண்ணதுல என்ன தப்பு? நீதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியே. ஆமா சொன்னேன், இந்த சொரூபராணிய பண்ணிக்கிறேன்னு. ஒன்ன சரியா பார்க்காம கூட ஏன்டா கடந்து ஆடுற? அவ அழகுக்கு என்னடா குறைச்ச? ஒன்னும் குறைச்சல இல்ல. ஒரு வீச மஞ்சளும் அரைப்படி குங்குமமும் வாங்கி கொடு, அப்பிக்கட்டும், அழகா இருக்கும். அம்மா, இனிமே பெண்கள்லாம் மஞ்சளே பூசிக்க கூடாதுன்னு இந்தியாவுல ஒரு சட்டம் வரணும். ஏன்பா அம்பலம், இதெல்லாம் நல்லா இருக்கா? இல்ல, கிராமத்துல வளர்ந்த பொண்ணும் அப்படிதான் இருக்கும். வேணும்னா இவனுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்து நாகரிகப்படுத்திக்கிட்டுமே. வைரத்து கூட பட்ட தேட்டினாதான்ப்பா பணம் இன்னும். ஆமா ஆமா. இத நாகரிகப்படுத்துறது நாய் வாழ நிமித்தன மாதிரிதான். என் படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? இவளை கூட்டிட்டு வெளியில போனா பாக்குறவங்க என் வீட்டுக்காரி நான் சொல்லுவாங்க. 4 பிரெண்ட்ஸ்களுக்கு அறிமுகப்படுத்தணும், 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச தெரியுமா? ஒரு கலெக்டர் வீட்டுக்கு, மினிஸ்டர் வீட்டுக்கு என் கூட வர யோகியதை உண்டா இவளுக்கு? ஆமா, இவரு கவர்னர் வீட்டு புள்ள, தினம் கலெக்டரையும் மினிஸ்டரையும் மீட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அட ஏண்டா வெறும்பயம் அவனை. அம்மா, அவமானம் அவமானம். உன் பிள்ளையினுடைய மதிப்பை குறைச்சி எடை போட்டிருக்க நீ. இந்தியாவிலேயே, ஏன் ஆசியாவிலேயே உன் பிள்ளை பெரிய அறிவாளின்னு பேர் வாங்க போறான். அம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த அவலட்சணம் பிடிச்ச அநாகரிகத்தை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். பாத்தியாடி, நாகரிகத்துல பிறந்து வளர்ந்த இந்த நாய் வீட்டுக்கு போக கூடாதுன்னு கேட்டியா நீ? இங்க யாரும் நாயம் இல்ல, பூனையும் இல்ல. பேசினா பல்ல உடைச்சிருவேன். நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன். கடலாசி எழுதி வரவழைச்சிட்டு கிண்டலா பண்றீங்க சுண்டக்கா பசங்க. என் பொண்ணை பார்த்து இப்படி எல்லாம் பேச என்ன தைரியம் இல்ல உனக்கு? என்ன இதெல்லாம் மரியாதை இல்லாம? மரியாதை பண்ண தாண்டா போறேன் நாகரிக கழுத. இன்னைக்கு உன் கால கையை முடிச்சு உனக்கு மரியாதை பண்ணலன்னா பேரை மாத்தி வச்சிருக்கேன். அடடே இறப்பா கோதண்டா, என்ன நீ கூட சின்ன பிள்ளையா? பொல்லாத பிள்ளைய பட்டுட்டான். நேத்து பிறந்த பய என்ன தூரி இவனுக்கு. ஏண்டாடா, என்னங்க நீங்க பெரியவங்க? ஏன் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சின்னவங்களா தெரிஞ்சதுங்களா? மன்னிச்சுக்க. உதவி தெரிஞ்ச உடனே மன்னிப்பா கேக்குறீங்க? ஆமா. அப்பா, நாகரீகம் தெரிஞ்சவங்க நடந்துக்கிற முறை இதுதான்ப்பா. நமக்கு அந்த நாகரீகம் தெரியாது.
வாங்க போகலாம். தெரிஞ்சுதாடா தீவட்டி நாகரீகம் எங்க இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்க. பாடி போகலாம். தேங்க்ஸ். ஒரு காலம் போடு. சார் ஒரு 3 ரூபா தரீங்களா? ஏமா நம்ம கோதண்டமா? ஆமாப்பா. என்னடா கோதண்டம்? அடடே ஆனந்தரங்கமா. சாவித்ரி, பத்மினி, எப்படா வந்த? காலையில தாப்பா வந்தேன். காலையில வந்தவன் வீட்டு பக்கமே வரலையே. அதுக்கு என்னப்பா, இன்னொரு சமயம் வந்தா வரேன். போட போடா பைத்தியக்காரா, மதுரைக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம போறதாவது. சரி சரி வா, வாங்கம்மா. கொஞ்சம் பொறு, வந்துட்டேன். வண்டியில ஏறுங்கம்மா. அழாது சாவித்ரி, அழாது. உட்காருமா. பேச்சில நாகரிகம், நடத்தையில அநாகரிகம். என்னமோ இங்கிலாந்துல பிறந்து அமெரிக்காவில படிச்சு பாரிஸ்ல வளர்ந்ததாகத்தான் நினைச்சுக்கிறது. காட்டு மிராண்டி. சே, அப்புறம் அப்படியெல்லாம் சொல்லாத பத்மினி. சாவித்ரி, உண்மை சொல்லு. அந்த கணபதியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ விரும்புறியா? என்ன அந்த அகம்பாவியா? ஏன்? எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவர் தான் என்னுடைய புருஷன் எங்க அம்மா சொல்லி வந்தாங்க. அதுல இருந்து அவரையே மணவாளனாக மனசுல தீர்மானம் பண்ணிட்டியாக்கும். கவலைப்படாது சாவித்ரி, எப்படியும் அந்த சத்தியவானையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்ல என் ஒரு பக்கத்து நீச்சை எடுத்துக்கிறேன். நம்மோட இருக்கட்டுமேப்பா. ரொம்ப சரி. இப்ப வேண்டாம்மா, இன்னொரு சமயம் வந்தா 10 நாளைக்கு தங்கிட்டு வரட்டுமே. போடா முட்டாள், மகா பொண்ணா பசுதான் இவன். இப்போ அனுப்ப முடியாதுடா, அவளை நானே கட்டிக்க போறேன். என்ன சொல்றேன்? மணியான யோஜனை. இப்ப 60க்கு மேலதானே வாலிபமே பிறக்குதா? அப்படியே செய்யுங்கப்பா. அந்த நாகரிக பைத்தியத்தை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான ஏற்பாடு. என்ன சின்னம்மா? அத்தை, சாவித்திரி இங்கே இருக்கட்டும். எங்க குழந்தை ஆசைப்படுது, கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருந்துட்டு வரட்டுமே. அப்ப சரி, வண்டி எடுக்க சொல்றா. நாங்க புறப்படுறோம். சரி, போயிட்டு வரட்டுமாப்பா. எங்க அப்பா மாஜி பிரம்மச்சாரி. ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்டா நீ, ரொம்ப அட்வான்ஸ்ல போயிட்ட. எங்க உன் காதல் படலத்தை கொஞ்சம் சொல்லு பாக்கலாம். சொல்லு. சொல்லட்டுமா? சொல்லு. அவள் என்னை பார்த்தாள், என் உடலிலே மின்சாரம் பாய்ந்து விட்டதடா. சிரித்தாள், என் சிந்தையை பறிகொடுத்து விட்டேன். ஆஹா, பேசினாள், பேரின்ப வெள்ளத்திலே மூழ்கி போய் விட்டேனடா. அப்புறம் முழு மதியை பார்க்க வேண்டாம், அவள் முகத்தை பார்த்தாலே போதும். செந்தாமரையை பார்க்க வேண்டாம், அவள் சேல்விடியை பார்த்தாலே போதும். முத்துளியை பார்க்க வேண்டாமடா முட்டாள், முருவலை பார்த்தாலே போதும். அம்பிகாபதி தம்பிடா நீ. ஆமா, அயோக்கிய பையன். இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா நீ? பாடம் ஒண்ணு பேசிக்கிறேன். மாமா மாமா, அம்பலம் அம்பலம் பாட அம்பலம் மாமா, இங்க வாங்க. என்னடா இது? வாங்க மாமா, ஒரு சமாச்சாரம். சீக்கிரம் வாங்க. இருடா, அயோக்கிய பையல ஒண்ணு பேசிக்கிறேன். கேட்டீங்களா சமாச்சாரத்தை? சொல்லு. நம்ம கணபதி இருக்கானே, இருக்கானே, ஒரு அழகு ராணிய பாத்துருக்கான். என்னடா புது வம்பு? அப்புறம் என்ன, கண்டதும் காதல். அவ கழுத்துல எப்படியாவது சுருக்கம் மாட்டிடணும் ஒத்த காலால நிக்கிறான் பையன். வேண்டாப்பா, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுட்டு இருக்கிற பையன் முன்னாடியே சொல்லி தொலைச்சிருந்தா நாம அனாவசியமா அந்த பொண்ணை அப்படி அவமானப்படுத்தி அனுப்பியிருக்க வேண்டாமே. இதெல்லாம் என் கர்மம். சரி, இதையாவது விவரமா சொல்லி அழ சொல்லு.
சொல்லி அழுடா. உன் உள்ளத்தை உடைத்தெறிந்த அந்த கள்ளி யாரப்பனே? இந்த ஊர் தான்டா. அட ஊர் முக்கியம் இல்லடா, அட்ரஸ் சொல்லி தொலை. கண்ணப்ப நாயனார் தெருவு நம்பர் 20. எங்க எங்க எது என்ன தெரு? கண்ணப்ப நாயனார் தெருவு நம்பர் 20. பேரு பத்மினி. பத்மினி. அட நீ ஏன்பா பதற? இங்க பாரு அம்பரா, அந்த பொண்ணுக்கு ஆத்தா அப்பா இருக்காங்களா இல்ல அனாதையானு கேளப்பா. அட கேளுண்டா. ஃபாரஸ்ட் ஆபீசரா இருந்தாரு ஆனந்தரங்கம் பிள்ளை, அவருடைய டாக்டர்னு சொல்லப்பா. ஓஹோ, அவர் பொண்ணா? சரிப்பா அம்பரா, இத பாரு. அட நீ என்னடா திருதிருன்னு எல்லாம் கன்றாவியா இருக்காப்பா. இத பாரு, இதுவாவது உறுதியா இருக்குமான்னு கேளப்பா. ஏன்னா பெரிய இடத்து விஷயம். கோதண்டமாவது பல்ல உடைச்சிடுவேன்னு சொன்னா இந்த மனுஷன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லப்பா. அப்ப சரி, நாளைக்கு காலையில பொண்ணு பார்க்க வரலாம்னு சொல்லி அனுப்பிச்சுடலாமா? சொல்லேன்டா. சரிதானு சொல்லேன்டா. நாளைக்கு காலையில எல்லாரும் பொண்ணு பார்க்க போறோம். அதவா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 6. பத்தனே பரிச்சேரப்பா. மெட்ராஸ் பிரசிடென்சில கப்பி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கா. பத்தியாடி மக்கு சத்தி அரிசிகாரிடி. மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் குப்பி. தேங்க் யூ. இந்தா சாவித்ரி. ஆமா, எங்களுக்கு டின்னர் எப்போ? ஏண்டி உனக்கு டின்னரா வேணும்? என்னம்மா நல்ல விளையாட்டு பிள்ளைங்கம்மா. அம்மா பத்மினி, என்னப்பா? அவங்க எல்லாம் வந்துட்டாங்கம்மா. இதோ வந்துட்டேப்பா. டேய் சிவகோவிந்து, எஜமா சீக்கிரம் குடுறா. வாங்க வாங்க. பொண்ணு இதோ வருது. வரட்டும் வரட்டும், மெதுவா வரட்டும். அதனால என்ன? வாம்மா உட்கார். ஏம்மா, நீதானே? ஆமா, நானே தான். உங்களுக்கு உடம்பு கொண்டும் இல்லையே? எனக்கு அன்னைக்கே ஒண்ணும் இல்லம்மா. இந்த பையன் சும்மா பரளி பண்ணி விட்டுட்டான். ஓஹோ, கார் ஆக்சிடென்ட்னு சொன்னீங்க. ஆமா ஆமா, ஆக்சிடென்ட் காருக்கும் இல்ல எனக்கும் இல்ல. என்ன மாப்பிள்ளை யாரு? தாலி கட்ட போறவர். பிள்ளவாள், இவன் தான் நம்ம பையன் கணபதி. அப்படியா? ஆமாங்க. எஸ். அவர் யாரு? என்னையா? சும்மாரா மண்டு. இவன் எங்க அத்தை மகன். எஸ் எஸ். ஓஹோ, அப்படியா? நமஸ்காரம். நமஸ்காரம். பாட்டு கேட்கலாமா? ஓ, தைரியமா கேளுங்க. கிராம்பூரம் வைக்கட்டுமா இல்ல ரேடியோ திருப்பட்டுமா? அட போடா புதுமடையா. நம்ம குழந்தைய பாட சொல்றாருடா. அப்படியா? ஐ ஆம் சாரி. அடே, இங்கிலீஷ்ல எல்லாம் வருத்தப்படுறாரு. உங்களுக்கு டான்ஸ் தெரியுமோ? ஏன் நாட்டிய கழகம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா, உங்களை தான் கூப்பிடலாம்னு இருக்கேன் தாளம் போட. சும்மா இருப்பியா? இறந்துகிட்டே இருக்க மோரல போட்ட மிளகா மாதிரி. எனக்கு ஆட தெரியும், பாட தெரியும். போதும், வேற என்ன வேணும்? ஓ, ஒரு பெண்ணுக்கு ஆடுறதும் பாடுறதும் தெரிஞ்சாலே போதும்னு நினைக்கிறீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அடுப்பங்கரையில ஒரு ஆட்டம், படுக்க அறையில ஒரு பாட்டு. அப்ப உன் வாய கொஞ்சம் பூட்டு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பெண் பார்க்க வர்ற எல்லாருமே முதல் கேள்வி பெண்ணுக்கு பாட தெரியுமான்னு தான் கேக்குறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த புருஷனாவது தன்னுடைய மனைவியை ஒரு நாளாவது பாட சொல்லி கேட்டதுண்டா? கேட்கணும் கேட்கணும். அது மட்டும் இல்ல, பாட தெரிஞ்சவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தினம் 1 மணி நேரமாவது அவ பாட்டை கேட்டு ரசிக்கணும்னு ஒரு சட்டமே வரணும். ஆரம்பிச்சாண்டி. அப்புறம் என்ன பிள்ளவாள்? என்ன பொண்ணை பிடிச்சிருக்கா? ஏண்டாப்பா என்ன? ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு.
எனக்கு மனைவியா இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் இருக்கப்பா. ஏமா பத்மினி, கொஞ்சம் இருங்கப்பா, நானும் சில கேள்விகள். கேட்கவே வேண்டாம், நானே சொல்லிடுறேன். நான் நாகரிகத்தின் எவரெஸ்ட், சீர்திருத்த சிகரம். உட்காருங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். நான் பழமைக்கு அடிபணியும் 10ஆம் பசலி அல்ல, பெண்ணுக்கு சம உரிமை கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். நான் கேட்க வந்த கேள்வி அதல்ல. பின்ன உங்களுக்கு பாட தெரியுமா? பாட்டா? நம்ம என்ன சங்கீத போட்டியா நடத்த போறோம்? இல்ல, நான் பாடி உங்களை மகிழ்விக்கிற மாதிரி நீங்களும் பாடி என்ன மகிழ்விக்க வேண்டாமா? எனக்கு பாட தெரியாது. போகட்டும், நாட்டியமாவது. நான்சென்ஸ். இது என்ன கேள்வி? ஆத்திரம் வேண்டாம். நான் உங்களுக்கு பொருத்தமான மனைவியான்னு பரீட்சை செய்து பாக்குறீங்களே, அத போல நீங்க எனக்கு பொருத்தமான கணவன் தானான்னு நானும் பரீட்சை செய்து பார்க்க வேண்டாமா? அப்புறம் இன்னும் என்ன கேட்கணும்? உங்களுக்கு என்ன உத்தியோகம்? நான் உத்தியோகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆயுள் பூராவும் ஆனந்தமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்பா சம்பாதிச்சு வச்ச பணத்துல, அப்படித்தானே? உழைப்பை அலட்சியப்படுத்துறதுதான் நாகரிகமா? அலட்சியப்படுத்தல, அவசியம் இல்லை. நம்ம நாட்டுல யாரா இருந்தாலும் சக்திக்கு தகுந்தாப்புல உழைக்காம சாப்பிடுறது மன்னிக்க முடியாத குற்றம். இது மேடையில பேச வேண்டிய பேச்சு. நான் பிரசங்கம் கேட்கறதுக்காக வரல. போகட்டும், உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஏன், நீங்க உத்தியோகம் பார்க்க போறீங்களா? மனைவிக்கு சமத்துவம் கொடுக்கறது உண்மையா இருந்தா நீங்களும் சில நாளைக்கு சமைக்கணும் இல்லையா? சம உரிமைன்னா இதான் அர்த்தமா? உங்க அகராதிப்படி என்ன அர்த்தமோ? மேல்நாட்டு பெண்ணுக்குள்ள எல்லா சுதந்திரமும் கொடுப்பேன். அப்படின்னா மனைவி எங்கேயும் போகலாம், யாரோடும் கை குலுக்கலாம், கணவனை பிடிக்கலன்னா கைவிட்டு விடலாம். ஏன், அதுதானே மேல்நாட்டு நாகரிகம். என்னங்க எஜமா, வாதம் முத்துதே. தலைவிதி, நானும் கேட்டுட்டு தாண்டா இருக்கேன். என்னங்க பிள்ளைவாள், அது இத வந்துட்டேன். ஏம்மா, உனக்கு மாப்பிள்ளைய பிடிக்குதா? இல்லப்பா, எனக்கு எந்த விதத்திலையும் அவர் தகுதி இல்லை. அதிக பிரச்சனைத்தனம். அப்படி சொல்வது அசட்டுத்தனம். பேச்சில கூட இங்கிதம் இல்லையே. அத உங்ககிட்ட இருந்துதான் உலகத்துக்கு சப்ளை பண்ணணும். அப்பா, இந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாம், புறப்படுங்க. கரெக்ட். இதை தெரிஞ்சுக்க இவ்வளவு நேரம் ஆச்சாடா மடப்பயமாவன. எல்லாம் வாயால வந்தவன தாண்டா. போ. அப்ப நாங்க வர்றோம் பிள்ளைவாள். சரி வாங்க, நாங்க வர்றோம். ஏம்மா, அவங்க பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டு அனுப்பிச்சதுக்கு வர சொல்லுங்கப்பா நீ சொன்னியே, எனக்கு அப்பவே சந்தேகம். இந்த நாடகம் ஆடுறதுக்கு தானா? ஆமாப்பா. எப்படி பழிக்கு பழி. கணபதி, அம்பலம், அந்த குட்டி என்னன்னா கேள்விடா கேட்டுட்டா. நாக்க புடுங்கிட்டு சாகலாம் போல இல்ல. டேய், அவ ஒன்னே ஒண்ணுதான்டா கேட்க மறந்துட்டான். உனக்கு புடவை துவைக்க தெரியுமான்னு. டிரைவர், காரை நிறுத்தப்பா. ஏன்டா இப்ப அதையும் கேட்ட சொல்லாம்னா? அந்த அகம்பாவக்காரிய பார்த்து பழிக்கு பழி வாங்க போறேன். டேய், ஆறாவன் கும்போணத்துல அடிபட்டதுக்கு குத்தாலத்துல வந்து மீச துடிச்சுதான். அப்ப மழை பெஞ்சுது, இடி இடிச்சுது, பேசாம குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தியே. அப்ப நான் இந்த இது பண்ணி ஐடியா பண்ணிக்கிட்டு இருந்தேன்டா. இப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. எல்லாம் ஆனது போதும், பேசாம வா. இல்லடா கணபதி, எனக்கு மனசு கேட்கல. அவளை பார்த்து ஆயிரக்கணக்கான கேள்விகளை அள்ளி வீசி அவளை திணற அடிச்சு உன் கால்ல வந்து விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி செய்ய போறேன். நிஜமாவா? அப்ப சரி வா. நீ எங்க வர்ற? நீ பேசாம வீட்டுக்கு போ. உனக்கு உடம்பு நல்லா இல்ல, உடம்பு அலட்டிக்காத. அதெல்லாம் ஏன்ட்ட விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன். என்ன வரட்டுமா? சரி சரி. ஆல் ரைட், விஷ் யூ ஆல் சக்சஸ். என்னடா பணம் பாத்துக்கிட்டு நிக்கிற? வண்டி ஆயிடுறான். என்ன
யாரா அது? ஓ, நம்ம டிரைவர் இல்லையா? யாரப்பா நீ? அடட, அந்த கல்யாண கோஷ்டியில வந்த பயலா? பயல பின்ன என்ன, கிழவனா? ஆமா, என்ன அது திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு நிக்கிறியே? ஆமா, எனக்கு திருட்டு மொழி, இவருக்கு ராஜமொழி. ஆள பாரு. அடே, நல்லா பேசுறானே இந்த பையன். ஆமா, மறுபடியும் இங்க எங்க வந்த? எங்கேயும் வரல, போய்கிட்டு இருக்கான். போங்க. எங்க போய் தொலைஞ்சான் இந்த பையன்? ஏய் டிரைவர், என்னடி அது? இதே அப்புறம் சொல்றேன். என்ன சாமி இது குப்பையை கலர்றீங்க? அட சும்மாடா, என் உயிரே இதுக்குள்ள இருக்கு. குப்பைக்குள்ளவா? இன்று மாலை பார்க்கில். ஆஹா, ஆள் உள்ளதாண்டி இருக்க. காலேஜ்ல ஆரம்பிச்சு கல்லு வழியா அனுப்புற அளவுக்கு வளர்ந்துருச்சாக்கும் உங்க காதல். கண்ணி போடி. ஆமா, அப்பா கிட்ட சொல்லிட்டியோ? எப்படிடி சொல்றது? எப்படிடி காதல் பண்ண? கல்யாண விஷயத்தை பத்தி அப்பா பேச்ச எடுத்தாதானே நான் சொல்றதுக்கு. நானா போய் பப்பி, நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட கேட்டியா? அப்பா கிட்ட கேட்கறதுக்கு வெக்கமா இருக்கு. அப்போ ஒரு காரியம் செய்யலாம். என்ன? நானே வந்து உங்க அப்பா கிட்ட கேட்கிறேன். எப்படி? தயா, உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கிறேன். சரிதான், பொண்ணு கேட்கறேன். ஓஹோ, சரதான் சரதான், இதுக்காகத்தானே அந்த பையன் மறுபடியும் இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆமா தாத்தா, ஆமா. மாப்பிள்ளை தேட வேண்டிய வேலை ஒண்ணு உங்களுக்கு விட்டது போங்க. பலே பலே பலே. ஆமா, தனக்கு பொருத்தமான புருஷனை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறமை அவளுக்கு இருக்குது. அது தெரிஞ்சுதானே நானும் பரிபூர்ண சுதந்திரம் கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கும் போது என்னத்துக்காக என்கிட்ட இதை மறைக்கணும்? மறைக்கல தாத்தா, மறைக்கல. உங்ககிட்ட சொல்றதுக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கா, அவ்வளவுதான். ஓஹோ, அப்படியா? இத பாரு, இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதை பத்தி அத்வினி கிட்ட மூச்சு விடக்கூடாது. அவளாவது என்கிட்ட வந்து சொல்லட்டுமே. என்ன சொல்றேன்? சரி. அதுக்குள்ள நீ சொன்ன அப்புறம் நிஜமாவே உன் கழுத்துல தாலியை கட்டிவிடுவேன். ஆமா. ஐயோ தாத்தா, சொல்லவே மாட்டேன். எப்படியாவது சாவித்திரி அந்த கணபதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எப்படி முடியும்? அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். நீயா? என்ன? இங்க வாங்க. எப்படி? பிரமாதம் பிரமாதம் உன்னுடைய ஐடியா. இது வெற்றி அடையறதுக்கு உங்க உதவி ரொம்ப தேவை. உன்னுடைய ஆజ్ఞை எதுவானாலும் அரை நொடியில் நிறைவேற்ற காத்திருக்கிறேன். இதோ பத்மினிதாசன் ரெடி. Good morning. Good morning. Good morning. You are. I am Ragini Devi from London. From London? Take your seat. Take your seat. Where is my daughter? Puppy? Yes, Daddy. Success, grand success. Daddy
பேரு மிஸ் ராகினி தேவி. மிஸ் ராகினி தேவி, மேகப்பெல்லாம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். எஜமா நான் எப்படிங்க? அடி செக்க, நீ பட்லராவே போயிடலாம்டா. டேய் போய் கார் ரெடி பண்ண சொல்லு. ஏம்மா, உங்க நாடகத்தை பத்தி கணபதியுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும்பா. அப்போ புறப்படுங்க. டாடா. டாடா டாடா டாடா. தயவு செஞ்சு ஓரமா நடந்து போங்க. டேய் வாடா. பாய் சாமான எடுத்து. ரொம்ப உஷ்ணமா இல்ல? டூ ஹாட். அமெரிக்கால இருந்து இந்த ஊர்ல எப்படி இருக்கிறது? ஆமா, உங்களுக்கு தான் சுவிட்சர்லாண்டே பிடிக்கலையே. எஸ், என்ன இருந்தாலும் அமெரிக்கா மாதிரி வராது வராது வராது. அமெரிக்கா. என்னடா அது? அமெரிக்கா. போடா உள்ள. போடான்னா அமெரிக்கா. போடா. அமெரிக்கா. அமெரிக்கா. போடா உள்ள. ஆஹா, அருமையா பாடுறேன். டேய் கணபதி, டேய் டேய், ஐயோ டேய் டேய் எழுந்து வாடா. என்னடா அது? அம்பலம், அந்த கோகிலம் எப்படியோ என் இதயத்துக்குள்ள பூந்துட்டாரா? எக்ஸ்ரே எடுத்து பாப்போமா? அம்பலம், இது விளையாடுறதுக்கு சமயம் இல்லை. எப்படியாவது நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்டா. கல்யாணமா? ஆமா. அவ வீட்டு பட்லரா கூட உன்னை வச்சுக்க மாட்டாடா. ஏன்டா? உன் பர்சனாலிட்டியை பார்த்துதான். அம்பலம், நீதான் எப்படியாவது ஏற்பாடு செய்யணும்டா. இப்ப ஏற்பட்ட அழகி எனக்கு கிடைக்கலன்னா நான் பிரம்மச்சரியத்தை விட்டுதான் என்ன பிரயோஜனம்? அடே கணபதி, கவலைப்படாதே. இல்ல, இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா பண்றேன். பண்ணு பண்ணு பண்ணு. அம்பலம், இதுக்காக நான் உனக்கு 1,00,000 தேங்க்ஸ் போடுறேன். அப்படியா? ஆமா. நான் உனக்கு ஒரு நோ மென்ஷன் கூட போட மாட்டேன். பேசாம போய் படுத்து தூங்கு. தூக்கமா? எனக்கா? எங்கேன்றா வரப்போகுது? அமெரிக்காவில இருந்து உனக்காக ஸ்பெஷலா வரப்போகுது. போய் படுத்து தூங்கு. அடச்சி போ கழுத. இவன் ஒருத்தண்டா எங்க போனாலும். ஏண்டா, ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா? ஐயோ, டேய் சும்மா இரண்டா வாய மூடிக்கிட்டு. டேய் உள்ள போட. இவன் ஒருத்தன் ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, தமிழும் தெரியாது. யாரது? யாரது? வந்து உங்க எஜமானியம்மாளை பார்க்கணும். ஆமா பார்க்கணும். உட்காருங்க, வருவாங்க. அப்படி ஒண்ணுமில்ல, அம்மா வராங்க. ஓ, பேஷா வரட்டுமே.
ஓ வாங்க வாங்க நமஸ்காரம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ. நீங்க வந்த உடனே இந்த வீட்டுக்கே ஒரு தனி கலை ஏற்பட்டு போச்சு. வீட்டு அலங்காரம் எல்லாம் ரொம்ப நாகரிகமா இருக்கே. இது என்ன பிரமாதம்? நீங்க எங்க அமெரிக்கா வீட்டை பார்த்திருக்கணும். நாங்க நடக்கிறதா இல்ல, பின்ன பறந்துகிட்டே போவோம். என்ன முழிக்கிறீங்க? லிஃப்ட் சார், லிஃப்ட். ஓ ஐ சி. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? உங்களுக்கு ஒரு கார் தேவைன்னு கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா, கார் தேவைன்னு கேள்விப்பட்டோம். என்ன கார்? கிறிஸ்லர் கிறிஸ்லர். அது ரெடியா இருக்கு. நீங்க எப்ப வேணுமா இருந்தாலும் வந்து பார்க்கலாம். நான் இந்த எழுத்த வீட்டுல தான் இருக்கேன். ஓ, ஆப்போசிட் ஹவுஸ். அங்க கூட ஒரு வயசான அம்மா. ஆமா ஆமா, வயசான அம்மா. அது நம்ம வீட்டுல இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஈ. நான் அன்னைக்கு ஒரு நாள் இங்க வந்திருந்த போது எதிர்த்த விட்டு அம்மாவை பார்த்தேன். அது ஒரு சுத்த கர்நாடகம். இருந்தாலும் தங்கமானவங்க. ஐ லைக் ஹர் வெரி மச். அப்படியா? அவங்க என்னுடைய மதர் தான். இஸ் இட்? வெரி குட். கண்ணம்மா, பேபி தூங்க முடிச்சிருச்சா பாரு. பேபியா? அம்மா, இதோ வருதே பேபி. அரே, நாயா? நாயா சார் இது? பின்ன நாய் குட்டி சார். இது ரஷ்யாவுல வாங்கினது. அரே, நீங்க ரஷ்யா கூட போயிருக்கீங்களா? உலகம் பூரா சுத்தி பார்த்திருக்கோம் சார், சுத்தி பார்த்திருக்கோம். ஓ. கண்ணம்மா, டிஃபன் கொண்டு வா. மேடம், இவனுக்கு மேல்நாட்டு நாகரிகத்தில் அபார மோகம். இந்தியாவில எல்லாரும் காதல் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது இவனோட நம்பர் 1 அபிப்பிராயம். கரெக்ட். நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவே இன்னும் பிரம்மச்சாரியாவே இருக்கேன். குட் ஐடியா. தேங்க்யூ. கண்ணம்மா, ரேடியோ ஆன் பண்ணு. தொடாதீங்க. ஸ்பூன். Wonderful coffee. Oh. உங்களுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா, உலகத்திலேயே உயர்ந்தது மேல்நாட்டு சங்கீதம் தான். நோனு, உலகத்திலேயே உயர்ந்தது கர்நாடக சங்கீதம் தான். எஸ் கரெக்ட், உலகத்திலேயே உயர்ந்தது கர்நாடக சங்கீதம் தான். உங்களுக்கு பாட தெரியுமோ? ஓ தெரியுமே. போலாமா? அப்ப நாங்க வரோம். ஓ, ஹேண்ட்கர்ச்சீஃப். டோன்ட் டச் இட். தரையில ஏதாவது கிருமிகள் இருக்கும். கிருமிகள்? ஆமா, எஸ் எஸ், இருக்கும் இருக்கும். அப்ப நாங்க வரோம். உங்க பேரு? கணபதி. ரொம்ப பழைய பேரு. பேர்ல ஒரு நாகரிகமே இல்லையே. ஆமா, நான் மாத்தி வச்சுக்கிறேன். உங்க பேரு? ராகினி தேவி. ராகினி தேவி. வாட் யூ வண்டர்ஃபுல் நேம். வந்த வேலையை மறந்துட்டீரா? ஆமா ஆமா. மிஸ் ராகினி தேவி, உண்மையே சொல்றேன், உங்களை பார்த்ததுல இருந்து என்னுடைய காரு காரு காரு. ஆமா, அத நீங்க எப்ப பார்க்க வர்றீங்க? அமெரிக்கால இருக்கிற காரு வரதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆர்டர் பண்றேன். தேங்க்ஸ். லவ் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இன்னும் பிரம்மச்சாரியாவே இருக்கேன். மிஸ் ராகினி தேவி, உங்களை பார்த்ததுல இருந்து போடி, நீயும் மிஸ்டர் அம்பலமும்
கண்ணால பேசிக்கிட்டு இருந்ததை நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆஹா, என்ன ஞானம், என்ன சாரீரம், என்ன இனிமை! உங்க நடிப்பு பிரமாதம். ஏன் நிறுத்திட்டீங்க? பாடுங்க. போதும், விளக்கம் வேண்டாம். உங்க வாழ்க்கையே இப்படித்தான் போலியா இருக்கும் போல. உங்க உண்மை சுரூபம் தெரியாம எவ்வளவு பெரிய தவறு பண்ண இருந்தேன். உங்களை பார்த்ததும் நல்லவர்னு நினைச்சேன். காதல் கொண்டேன். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தீர்மானிச்சேன். கடவுளே, இவ்வளவு பெரிய விபத்துல இருந்து என்ன காப்பாத்தினி. நான் உனக்கு எப்படி நன்றி செலுத்த போறேன்? இல்ல, என்ன கல்யாணம் வேற பண்ணிக்கணும்னு இருந்தாலுமே, ஐயோ, உன் அபத்தமான ஐடாவனால எல்லாமே குட்டிச்சோரா போச்சடா. நீ என்னுடைய அதிர்ஷ்டத்துக்கு ஒரு யமனாகவே வந்திருக்க. தடியா மடையா நிறுத்துறா. ஏன்னா இன்னையோட இந்த நிமிஷத்துல இருந்து நம்மோட ஸ்நேகத்துக்கு சீட்டு கிழிச்சாச்சு. குட் பை, குட் பை. அம்பலம், ஏதோ கோவத்துல தெரியாதனமா பேசிட்டா. இனிமே அப்படி பேச மாட்டேன். மிஸ்டர் கணபதி, நான் ஒரு முட்டாள், மடையன், சூழ்ச்சிக்காரன், பொறாமைக்காரன். இல்ல அம்பலம், அவ்வளவு நான் தான், அவ்வளவு நான் தான். அம்பலம், நான் இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சுடு. அம்பலம், நெருக்கடியான சமயத்துல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பக்தா, கவலைப்படாத. இல்ல, கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். எழுந்திரி. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா பண்றேன். ஐடியாவா? வேணாண்டாங்க அப்பா, வேண்டாம். ஐடியாவே வேண்டாம். ஏதாவது காரியம் உருப்பிட முடியா பாரு. பயப்படாதடா. இல்ல, நல்ல ஐடியா பண்றேன். பண்ணு. இரு. ராகினி. வந்துருச்சு ஐடியா. சரி, எப்படி ரைட்டா உளுந்தடிச்சு ஓடு. சரி. மதர், மை டியர் மதர். என்னடா இது? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னடா இது? என்னென்னமோ சொல்றீங்க? ஐயோ கடவுளே! ஒண்ணு இல்லம்மா, டோன்ட் வரி. நம்ம வீட்டுக்கு ஏத்த வீட்டுல ஒரு பெண்ணு வந்திருக்கா, மிஸ் ராகினி தேவி. மெதுவா பேசுற. அவங்க காதுல விழுந்தா வம்பு. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? கேட்டியாடா அம்பலம்? அவன் ஒண்ணும் கேட்க வேண்டாமா, நீயே கேளுன்னா. பிச்சைக்காரன் மகாராஜா வீட்டு பொண்ணுக்கு ஆசைப்பட்ட கதையா இருக்க. அம்மா, அவளை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நம்மால எப்படிடா முடியும்? முடியாதே, நிச்சயமா முடியாதே. இதோ இப்பவே என் பின்னால வந்து உன் பிள்ளையினுடைய பணத்தை கணத்துக்குள்ள வா. வாடா இங்க. ரொம்ப உடம்பு அலட்டிக்கிறிய. ஏன் வேண்டாமா? வேணாம். ரைட். அத்தை, நீங்க முயற்சி பண்ணா ஒருவேளை நடந்தாலும் நடக்கலாம். சரியப்பா, நான் பேசி பார்க்கிறேன். ரைட். ரொம்ப தேங்க்ஸ் அம்மா, தேங்க்ஸ். சாப்பிடுங்க. சரி, சாப்பிடுங்க. என்ன குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னத்த சொல்றது போ. ராகினி கிட்ட ஒரு 5 மினிட்ஸ் அப்படி ஜாலியா பேசுவோம்னு முயற்சி பண்றேன். ரொம்ப பரிதாபம் தான்டா. என்னடா, என்னமோ கல்யாணம் ஆச்சு, தம்பதிகளை அப்படி தனியா விட்டோங்கிறது வேண்டாம். இனிமே தாலி கட்டி முடிஞ்ச உடனே விருந்தாளிகள்லாம் வீட்டை காலி பண்ணணும்னு ஒரு சட்டம் வரணும். ஆமாண்டா, உன்ன மாதிரி மூளை இல்லாம பேசுற பசங்களை எல்லாம் ஜெயில புடிச்சு போடணும்னு சட்டம் வரணும். கரெக்ட். ராகினி 3வது அறையில இருப்பா, போய் பாருப்போம். தேங்க்யூ. ராகினி, வாடாப்பா. என்ன வேணும்? வேணும். ஹலோ ராகினி தேவி. ஓ,
நம்ம ராகினி தேவியோட முதல் பேர் தெரியுமா? என்ன? அமெரிக்கா. ஹலோ ராகினி தேவி. ஜஸ்ட் a minute please. Come on. ஹலோ ராகினி தேவி, உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். வா. வாங்க மாப்பிள. பரவாயில்ல. மை டியர் ராகினி தேவி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். யாராவது? ஓ ஐயோ. அப்பா. மை டியர் ராகினி, இன்ப மோகினி, என் ஹிருதய ராணி. மாமா. ஓ அடே மாமா, நான் இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கேன்னு ராமு கிட்ட சொல்லாதீங்க. விடிஞ்சது போ. வா வா. சரி சரி, இதெல்லாம் நமக்கு ஒண்ணும் சரிப்பட்டு வராது. வா போலாம். என்னப்பா? அம்மா, நாங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா ஹனிமூன் போயிட்டு வரோம்மா. நல்லா இருக்க? நல்லா இருக்குல்ல? வெரி குட். அட, கங்கணத்தை உட்காம வெளியே போலாமா? ஓ கங்கணம் இதோ இருக்கே. நான் இதை அப்பவே அவுத்துட்டேம்மா. அட பாவி பையலே, கட்டிக்கடா. சரி, நாங்க போயிட்டு வரோம். இப்ப போக கூடாதுடா, சொல்றதை கேளுடா. அதெல்லாம் முடியாதம்மா. நாங்க கட்டாயம் ஹனிமூன் போயிட்டு தான் வருவோம். காலையில இருந்து அது இதுன்னு சொல்லி அக்னிக்கு முன்னால எங்களை உட்கார வச்சு உயிரியே வாங்கி விட்டீங்களே. ஆமா, ராகினி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அவளுக்கு இந்த பட்டிக்காட்டு வழக்கமெல்லாம் பிடிக்காதம்மா. அவ அமெரிக்காவில வாழ்ந்தவளாக்கும். அமெரிக்காவில தெரியுமா? கமான் டியர். ஆமா, உன் வேலைக்காரி எங்க? வேலைக்காரியா? நான் அவளுக்கு அப்பவே லீவ் கொடுத்து அனுப்பிச்சிட்டேனே. ஓஹோ, ஆமா, அவளும் சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா. What nonsense! என்ன கேலியா பண்றீங்க? பேசாம போறீங்களா இல்ல உங்களையும் சாக்கு பைக்குள்ள பிடிச்சு போட்டுட்டுமா? காருக்குள்ள எத்தனை பசங்க இருக்காங்க தெரியுமில்ல? எப்படி பாத்தியா? ராகினி தேவி, கொஞ்சம் ஆக்சிலேட்டர் மாதிரி. டோன்ட் வரி, இதோ 5 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். எங்க மேதி? ராகினி, ராகினி, ஸ்டாப், ஸ்டாப், பிரேக் போடு, பிரேக் போடு. ராகினி, ராகினி, ஓ ராகினி, ராகினி, ஓ மை டார்லிங், ராகினி, ராகினி, அரே ராகினி, ராகினி, நிறுத்து, நிறுத்து, மை டார்லிங், ராகினி, 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 ராகினி.
அமெரிக்காவில கார் ஓட்டினவளுக்கு இது என்ன பிரமாதம்? ஜாலியா அப்படியே போயிட்டு தானே திரும்பி வர்றா. வரட்டு வரட்டு. இந்த ஆள் தான் போல இருக்கு. டேய், நீதானே புள்ள பிடிக்கிறவன்? ஆமா. அண்ணே, என்ன தைரியம் அவனுக்கு? டேய், ஆறாவன் தைரியம் இல்லாம பின்ன என்ன கோலை நான் நினைச்சுக்கிட்டேன். நான் சுத்த கஞ்சி ப்ரூட்டா இருக்கேன். டேய், என்னடா கம்பி நீட்டுற? எங்கடா பிள்ளைங்க? டேய், என்னடா தோல் மேல எங்க வச்சிருக்க? மரியாதையா உண்மையை கேக்கு. மரியாதையா விட்டுட்டா உயிர் தப்பிச்சா இல்ல? ஐயா ஐயா, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. பிள்ளையும் இல்ல குட்டியும் இல்ல, நான் ஒரு பாவத்தையும் அறியேன் ஐயா. அத்தியானே அவங்கிட்ட என்ன சொன்னா? ஐயா, நீங்க எல்லாம் கேட்டீங்களே, நான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். விளையாட்டுக்கா? விளையாட்டு சின்ன பப்பா இல்ல, விளையாடுறாரு. அண்ணே ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டா. ஆமா, வாங்க சாவடிக்கு எடுத்துட்டு போலாம். எடுத்துட்டு போவோம். ஐயா, என் கையா எடுத்துட்டு போறீங்க சாவடிக்கு? உதைக்க? ஐயோ ஐயா, நான் சத்தியமான சொல்றேன், நான் பிள்ளை பிடிக்கிறவன் இல்லையா? அர்த்தத்துல மாவன். ஐயா ஐயா ஐயா, என் ஒய்ஃப் வந்து தேடுவாளே. ஓ மை டார்லிங், ஓ மை டார்லிங். ராகினி 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 அண்ணே, கட்டி டார்லிங். ராகினி ராகினியாவது மாங்கனியாவது கட்டுங்க. நீ கட்டியா கட்டி அடிக்கா செய்யற? ஐயோ ஐயோ ஐயா, சேர்ந்து அடிக்காதீங்க, ஒவ்வொருத்தர அடிங்க, உயிர் போயிடும் உயிர் போயிடும். ஏதாவது வேலை? சரிதான், வேலை கேட்கறதுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? நல்லா இருக்குப்பா. பார்த்தா இப்படி சொல்றது, பார்க்கலன்னா எதையாவது அப்டேட் பண்ணிட்டு போறது. போப்பா, இங்க ஒண்ணும் வேலை இல்ல. ஆளை பார்த்து பேசுமா. எப்படி? என்ன தைரியம் உங்களுக்கு? அப்பா பார்த்தா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஒட்டுமீசை, தெரியுமா? பண்ண பூம்பொழில் போலே நம் காதல் வாழ்வுமாகுமோ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். பத்மினி,
யாருகிட்டம்மா பேசிக்கிட்டு இருக்க? அவர்தான்ப்பா வந்து இவர் அப்பா சமயக்காரன் வேணுமான்னு கேட்டாரு. வேண்டாம் போன்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. சரதா ஆளு தேவையில்லப்பா, போயிட்டு வா. ஏய் என்னையா? உங்களைத்தான் இங்க வாங்க. ஏம்மா இவன் என்னப்பா? நல்ல சமைப்பான் போல தெரியுது இல்ல? வேண்டாப்பா, முன்பின் தெரியாத ஆளையெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு. நீ ஒண்ணு பொட்டி சாவியா கையில கொடுக்க போறோம். நம்ம சமயக்காரன் தான் நாளைக்கு வந்துருவானேப்பா. இவனும் இருந்துட்டு போட்டோமேம்மா. ஏய் போய் வேலையை பாரு. என்னடா தகச்சு நின்றுபிட்டு? சம்பள விஷயம் தானே, வேலையை பார்த்து போடுறேன் போடா. டேய் சிவகுழந்து, எஜமா இவனை புதுசா சமையலுக்கு சேர்த்துருக்கு, வேலை பார்க்கட்டும். விடுதலை. எங்க அப்பா நீ வாழ்க. இந்த வா. டேய் உன் பேர் என்ன? உன் பேர் என்னடா? மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி, சாயந்தரத்துக்கு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஃப்ரெண்டு வராரு. வரட்டும். டிஃபன் கனஜோரா பண்ணணும். சொல்றது காதுல விழுந்ததா? கேக்குது. கோதுமை ஹல்வா, மக்குமல் பூரி, அது தெரியல. ரசகுல்லா, குலோப் ஜான், பூரி பொட்டேட்டோ, காராபுந்தி சாம்பார், அதுவும் தெரியல. தேவையானதை ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துடுவான். சரி சரி, உனக்கு தெரிஞ்ச டிஃபனை சரி போட. பண்ணப்பா. ஏம்மா என்னமா போல இருக்க? உட்கார. எஜமா நம்ம ஆசாரி கிட்ட போய் மோதிரம் ஆயிருந்தா வாங்கிட்டு வா. ஆகட்டுங்க. ஐயோ ஏன் மண்ணாண்டி என்ன? ஏண்டா? ஐயா வெளியில போறாரு, ஒலையில அரிசி போட்டிருக்கேன், இறக்கி வச்சுடுறேன். அட வடிச்சு வையானாக்கா. என்னாச்சு? கையில கொட்டி. தாயே புண்ணியவதி, நல்ல உத்தியோகம் வாங்கி கொடுத்த. சாப்பிடறத தவிர சமையல் சம்பந்தமா எனக்கு ஒரு இளவும் தெரியாதே. போதும் போதும், இப்போயே உங்க அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லிடுறேன். ஐயோ என் கதி என்ன ஆகும்? கொஞ்சம் பொறுத்துங்களேன். ஆஹா, ஐயோ வியாதியஸ்தர்களை கவனிக்க பொம்பளைகளை நரசா போட்டானே, அவன் இப்ப இருந்தா அவனுக்கு ஒரு கோயில் கட்டி அதுல அவனை தூக்கி வச்சு கும்பிடுவேன். உன் கையால உபச்சரணை பண்ணிக்க என் காலை கூட நெருப்புல வைக்கலாமான்னு தோணுது. ஓஹோ, அவ்வளவு தூரம் ஆயி போச்சா? இப்போ உங்க அப்பா கிட்ட நான் யாருன்னு சொல்லிடுறேன். சொல்லிக்கிங்க. சொல்லிக்கவா? இந்தாங்க, நான் யார் தெரியுமில்ல. சரிதான், இப்படியே இருந்தா சாப்பாடு கூப்பாடுதான். மேல இருந்து அரிசி எடுங்க. எந்த மேல? ஐயோ, பரணி மேல இருக்கு. பரவாயில்ல, பரணி மீதிலே பாய்ந்து ஏறுவேன் பத்மினி பெண்ணின் கடைக்கண் பணியிலே. என்ன சிரிக்கிற ரசி? தன்னை தன நின்னா தான் நின்னா தான் நின்னா. ஐயோ, போங்க போங்க, சீக்கிரம் போங்களேன். ஐயோ, இந்தாங்க. இது வேற. சீக்கிரம். ஆடாடாடாடா. ஏன்பா அம்பலம், சுத்த பைத்தியக்கார மனுஷனா இருக்கியே. நான் என்னமோ சும்மா தமாஷ் பண்ணலாம் நினைச்சா
உண்மை நினைச்சுக்கிட்டு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், போதுமா? அப்படியா? ஐ எம் வெரி சாரி மாமா. ஆமா, எங்க இவ்வளவு அவசரமா போய்கிட்டே இருக்காரு துரை? கணபதி ராகினியும் ஹனிமூன் போனாங்க, அவங்களை இன்னும் காணோம். ஐயோ, அவங்கள தேடிட்டு தான் புறப்பட்டேன். அப்ப பரப்படுங்க. டிரைவர் கார் எடுத்துட்டு போப்பா. அதோ பாருங்க. டிரைவர் நிறுத்தப்பா. ஏன் சார், ஏதாவது ஆக்சிடென்டா? அதெல்லாம் அபாயம் ஒண்ணும் இல்ல சார். பெரிய பண்ண முதல்ல வீட்டுக்கு போனீங்கன்னா எல்லாம் விவரமா தெரியும். யாரு? நம்ம சின்ன மைனரா? ஆமா. உங்களுக்கு தெரியுமா? அடடே, நமக்கு ரொம்ப வேண்டி வர. என்ன முதலியார் வாழ்? வாங்க வாங்க. ஏது இப்படி? இது நம்ம பொண்ணுதாங்க. ஓ அப்படியா? ஆமா. வந்த பையன் எங்க? பையனா? தெரியாதே. நான் வந்தப்ப இந்த பொண்ணு மட்டும்தான் கார்ல இருந்தது. அப்படியா? டாக்டர் இப்ப எப்படி இருக்கு? பொண்ணு சொல்றதுக்கு இல்ல சார், மூளையில பலமான அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஐயோ. சாவித்ரி, சாவித்ரி, சாவித்ரி. அம்பலம், கோதண்டத்துக்கும் பாலசுந்தரத்துக்கும் ஒரு தந்தி கொடுப்பா. இப்போ நிலைமைதான் இப்படி இருக்கு. இன்னும் கணபதி கதி என்ன ஆச்சோ தெரியலையே. ஐயோ, என் கதி இப்படி ஆகணும். ராகினி, என்னை எங்கெல்லாம் தேடி அலைறியோ. ஐயோ, ஒருவேளை கார் பிரேக் போட தெரியாம தவிக்கிறியோ? இருக்கும் இருக்கும். ராகினி, ராகினி, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியா நானு? ஐயோ ராகினி, 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 ராகினி. அட ஏன்டா? ஐயோ என்னையா? ஒழுங்கா உண்மையை சொல்லு. இப்ப என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? நீ ஒழுங்கா உண்மையை சொல்ல மாட்டேன். மாட்டேன். அப்ப இங்கே கிட. இங்க இருக்க போ. ஐயா 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 ஐயா, இனிமே சொல்லல ஐயா. ராகினி, ராகினி, ராகினி. மந்திரம் பண்றான். ஏன் தம்பி, போலீஸை கூப்பிட போனவங்க என்ன ஆனானுங்க? 5 மைல் போயிட்டு வர வேண்டாமா? ராகினி, ராகினி. பெற்றவங்க வயிறு எரிய எரிய பிள்ளைங்களை பிடிச்சுக்கிட்டு போற இந்த பாவிய சும்மா விடக்கூடாது. என்ன குடிசைக்கு நெருப்ப வச்சுட்டா என்ன? சத்தத்தையே காணமே, என்னதான் பண்றான்னு பாரு. நம்ம என்னத்துக்கு அவனை பாக்குறது? அவன் தான் நம்ம கூப்பிட்டுமே. இவன் தான் எதுமா? இவன் தானா? ஏன் போய் விடாதே, துரத்தே துரத்தே.
ஐயா பொட்டை போ என்னையா ஆனா ஆப்டானா இல்லையா காணோமே. எங்கேயுமே காணாம என்னது இது மாயமா மறைஞ்சிட்டான் இருக்கண்ணே இருக்கும் என்னடா இருக்கும் நான் அப்பவே சொல்றேன் அவன் பெரிய மந்திரக்காரன் என்ன சாமி ஏன்பா இந்த பக்கமா ஒரு ஆளு ஓடி வந்தானா பாக்கலீங்களே என்னங்க இது அப்ப எங்கதான் போயிருப்பான்? அவன் காத்தோட கலந்திருப்பான். கலந்திருப்பான் போச்சப்பா சரி சரி, தொலைஞ்சு வரா சனி முடிச்ச பைய. வாங்க வாங்க வாங்கண்ணே யாரு என்ன அது விறகு வெளியில வருது என்ன தைரியம் நிக்கிறா பாரு தம்பி ஆமாயா ஓடையா அப்படி தாயா, குதிரை பிடிக்கிறதுல கூட கட்டிக்காரனா இருக்கானே. யாரு விட்டு புள்ளைய பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னீங்க? ஒருத்த விட்டு புள்ளையும் பிடிக்கல. அப்படின்னா எதுக்காக அவனை விரட்டுறான்? ஆமா, என்ன எதுக்காக அவனை விரட்டுறான்? உள்ள பிடிக்கிறவன் சொல்லிட்டாங்கல்ல, அதுல வாரங்க பாக்குறது. ஆனா போங்கய்யா, வேலையிட்ட ஆளுங்க. வெறும் அதண்டிய வச்சு மனுஷன் உதரம் வாங்கிவிட்டாங்களாப்பா. இன்னைக்கு நம்ம குதிரை புல்லுமே போச்சு. அந்த புல்லுமே போன குதிரை அப்படியே போக்கடைஞ்சு போயிடுச்சு. அதனால இன்னைக்கு வேலை போகாம நடத்தப்படும் என்று இவன் சொல்லுகிறார். ஐயோ ஐயா 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 வாங்கய்யா வாங்கய்யா வந்து பிடிங்கய்யா. ஐயோ பயமா இருக்குது ஐயா. ஐயா வேகமா போகுது ஐயா, ஓடி வந்து பிடிங்கய்யா. ஐயா ஐயா பிடிங்க பிடிங்க ஐயா, பேசாம இருக்கீங்களே ஐயா. பிடிங்க 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 பிடிங்க. ஓ ஓ ஐயா, நான் வெளியில போறேன் ஐயா. எதுக்கு போறேன் ஐயா? தெரியாதனமா குதிரை மேல ஏறிட்டேன். குதிரை ரொம்ப கலாட்டா பண்ணிச்சா? ஆமா ஐயா. அப்படி ஒண்ணு பண்றியா? இந்த துப்பாக்கியார சுட்டுடு. குதிரையை போட்டாயா? இப்போ இந்த குதிரையை கொண்டு போய் வெளியே கொண்டு போய் போடு, இல்ல நான் உன்ன சுட்டுடுவேன். நான் வண்டியா? ஆமா. எப்படியா தூக்குறது? போ. தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டேனே. ஓ முடியும். ஐயோ ஐயோ ஐயா 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 நிறுத்துக்கியா, பயமா இருக்கு. ஐயோ ஐயோ. ஏப்பா ஆனந்தம், எதனாலேப்பா இப்படி ஏற்பட்டதா? திடீர்னு ஏற்பட்ட அதிர்ச்சினால இப்படி ஆயிட்டுதுன்னு டாக்டர் சொல்றாரு. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? அந்த பைய கணபதி தான் சாவித்திரின்னு தெரிஞ்சு பயமுறுத்திட்டு ஓடிட்டான். அட பாவீங்களா, எல்லாருமா சேர்ந்து என் பொண்ணு இந்த கதிக்கு ஆளாக்கிட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? போகண்டா,
பதறாதப்பா, உன் பொண்ணு ஆபத்து வந்துடாதுப்பா. அட போதானே, எப்படியாவது உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தா போதும்னு என் பொண்ணை கொன்னுட்டியா? அடாடாடாடாடா, கொஞ்ச நாள் சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் எப்படியப்பா சும்மா இருப்பேன்? ஏன்பா அம்பலம், கணபதி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஒரு தகவலும் தெரியல மாமா. எல்லா பத்திரிகையிலையும் விளம்பரம் பண்ணியிருக்கேன். சாவித்ரி, சாவித்ரி, இது என்னப்பா புது மாதிரியான வியாதியா இருக்கு? இதுக்கு என்னதான் வழி? கவலைப்படாதீங்க, எதிர்பாராம ஏற்பட்ட மாதிரி எதிர்பாராமலே சௌரியமா போயிடும் டாக்டர் சொல்லியிருக்கார். சொன்னாரா? ஐயா, ஏயா என்ன இப்படி போட்டு கொல்றீங்க? உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? இங்க தினம் செத்து செத்து பிழைக்கிறேன் ஐயா. இந்த பாருங்க, இந்த ஊர் கேம்ப் முடிகிற வரைக்குமாவது நீங்க வேஷம் போட்டு தான் சார் ஆகணும். ஐயோ, ஆமா. அது வரைக்குமா? ஆமா. இந்த பாருங்க, இந்த ஊரெல்லாம் புது காமெடி வந்திருக்கான்னு ஒரே பேச்சா இருக்கு. உங்களுக்கா தான் வசூலே ஆகுது. நீங்க நடனா வெளியே போறீங்கிறீங்க. அப்படி நீங்க வெளியே போட்டா அந்த டெண்டையே தீய வச்சு போடுவாங்க. கேட்டுமே ஐயா, என்ன வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன். கொடுங்க, வாங்கிக்கிறேன். ஆனா ஒரு டேஞ்சர் இருக்கு. என்ன? இங்க வெளியே போனீங்கன்னா இந்த கிராமத்துல அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமையோ, செஞ்சாலும் செய்வாங்க. உயிரோடவே வச்சு கொளுத்துறேன்னு சொன்ன ஆசாமிங்கல்ல, பாத்தீங்களா? ஆமையா. ஆமா. பகவானே, நம்ம இந்தியாவில கிராமமே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் வரக்கூடாதா? ராகினி, ராகினி. புலி வருது. ஹலோ புலி, ஹலோ. Ladies and gentlemen, மகாஜனங்களே, சோதருள்ளாரா, भाइयों और बहनों, கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள். இங்கே நடக்கப் போவது கரணம் அல்ல, மோட்டர் பைக் ஜம்ப், மோட்டர் பைக் ஜம்ப், மோட்டர் பைக் ஜம்ப். இந்த பலகைக்கும் அந்த பலகைக்கும் இடையில் இருப்பது 20 அடி தூரம். இதை தாண்ட போகிறார், எம்மனோடு போராட போகிறார். இந்த பயங்கர நிகழ்ச்சியை பாருங்கள், கண்டு கழியுங்கள். சாவித்ரி, சாவித்ரி. சோடா சோடா. பத்மினி, நாம இப்ப எங்க இருக்கோம்? நான் ஓட்டிட்டு வந்த காருங்க, அவர் எங்க? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. நீ கொஞ்சம் மூர்த்தியா இருந்த, அவ்வளவுதான். வா போலாம். ஓஹோ, ஐயா 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 ஐயா, ஓடி வந்து பிடிங்க, பிடிங்க. ஐயா
அடைங்க அம்மையோ கணபதி கணபதி அம்பலம் சூடா கொஞ்சம் காசு கொடுங்க. காசு அப்பா நீங்க எப்ப வந்தீங்க? எல்லாம் அப்புறம் பேசலாம், சும்மா இருப்பா. அம்மா ஹலோ ராகினி, இன்னும் ஒரு மாசத்துக்கு அந்த கையை தூக்கவே கூடாது. அட பாவி, நம்ம இந்தியாவுல டாக்டர்களே இருக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் பண்ணுவோம். இப்ப பேசாம இரு. என்ன சார் இது? ஒண்ணும் இல்ல சார், அவருக்கு கொஞ்சம் சட்ட பைத்தியம். அடே வாங்க மாமா. வாங்க அத்தை. ராகினி, அவங்க யார் தெரியுமா? அவங்க தான் எங்க மாமா, அவங்க எங்க அத்தை. ஓ ஐ சீ. ஹவ் டு யூ டு? என்னது? ஒண்ணும் இல்லைங்க, இங்கிலீஷ் பாணியில உங்களை அறிமுகப்படுத்துறாரு. மாமா, சாவித்திரி சௌக்கியமா? சௌக்கியமா தான் பாருக்கா. டேய், உனக்கு தான் சாவித்திரியை பிடிக்காதடா, நீ ஏன் கேட்கிற? பேசாம இரு. ஓ ஐ எம் சாரி. ஹலோ டார்லிங். ராகினி, இது வந்துட்டேன். சாவித்திரியா? நாகரீகத்தின் சிகரமாக காட்சியளித்த ராகினி சாவித்திரியா? ஆமா, உங்களால வெறுக்கப்பட்ட அந்த பட்டிக்காட்டு பெண் சாவித்திரி நான் தான். இதோ நீங்க விரும்பும் ராகினி. என்ன வெறும் வேஷத்தையும் ஆடம்பரத்தையுமா இத்தனை நாள் நாகரீகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்? ஆமா, 2 பேர்ல உங்களுக்கு யார் தேவை? சாவித்திரி, நீதான் எனக்கு தேவை. உள்ளத்திலே அழகு நிறைந்த உண்மை நாகரீக பெண்ணாகிய இந்த சாவித்திரி தான் எனக்கு தேவை. நீ எனக்கு மனைவி மட்டுமல்ல, போலி நாகரீகத்திலே பஞ்சடைந்து போயிருந்த என்னுடைய கண்களை திறந்து விட்ட குரு. இத்தனை நாள் உங்களை ஏமாத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. சாவித்திரி, உன் மாசற்ற உள்ள மாறாத அன்பையும் புரிஞ்சுக்காம உன் மனசை புண்படுத்திட்ட. நீதான் என்ன சாவித்திரி. அப்படி இல்ல பொண்ணும் பிள்ளையுமா பார்த்து முடிவு பண்ணிட்டா கூட கல்யாணம் என்னமோ நாம செய்து வச்சுதான் இருக்கணும். என்ன நான் சொல்றது? எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். அது சரி. மாப்பிள்ளை எங்க? ஆமா, எங்க? இது வரைக்கும் மாமா பாரப்பா. அம்பலம், உட்கார் சொல்றேன். என் தங்கைய நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உனக்கு பாட தெரியணும், ஆட தெரியணும், சமைக்க தெரியணும். ஏமா அப்படித்தானே? போங்கண்ணா. இந்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு உத்தேசம். கட்டி போலாம், கட்டி போலாம்.